தமிழக முதல்வர் ஸ்டாலின் தினமும் நடைபயிற்சி செல்வது வழக்கம். இன்று நடைபயிற்சியின் போது அவருக்கு திடீரென தலை சுற்றல் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து வீட்டுக்கு திரும்பிய அவரை மருத்துவர்கள் பரிசோதித்தனர். பின் சில பரிசோதனைகளுக்காக சென்னை கிரீன்ஸ் ரோட்டில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார். முதல் கட்டமாக இன்று முதல்வர் கலந்து கொள்ள இருந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டது. மருத்துவர்கள் அடுத்த 2 தினங்களுக்கு ஓய்வெடுக்க வேண்டும் என அறிவுறுத்தியதால் அடுத்த 2 தினங்களுக்கு முதல்வரின் அனைத்து பயணங்களும் நிகழ்ச்சிகளும் தேதி அறிவிக்காமல் ரத்து செய்யப்பட்டன. மருத்துவமனையில் அமைச்சர்கள் துரைமுருகன், மா. சுப்பிரமணியன், சேகர்பாபு உள்ளிட்டோர் சந்தித்து நலம் விசாரித்தனர். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருக்கிறாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சாதாரண பரிசோதனைகள் தான், சாதாரண டெஸ்ட். ஒன்றும் ஆகலை, நலமாக இருக்கிறார். வீடு திரும்புகிறார். எப்போ சார் வீட்டுக்கு கிளம்பணும்? நான் வீட்டு திரும்ப நான் எப்போ ஈவினிங் கூட போகலாம். ஒரு லேட்டில் ஈவினிங் கூட போகலாம். ஸ்டாலினிடம் நடிகர் ரஜினிகாந்த் போனில் நலம் விசாரித்தார். பூரண குணமடைந்து விரைவில் வீடு திரும்ப வேண்டும் என அவர் கூறியுள்ளார். நடிகர் கமலும் போனில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினிடமும் முதல்வர் நலம் குறித்து கேட்டறிந்தார். முதல்வர் ஸ்டாலின் பூரண குணமடைய பிரார்த்திப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கூறியுள்ளார்.